வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம உடலை சுத்தி பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்ப்போம். எப்படின்னாக்கா நம்ம இப்போ சாப்பிட்றது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான். டேஸ்ட்டுக்காக நம்ம நிறையா வினிகர் சேர்த்துறோம், டேஸ்ட் உப்பு சரி இந்த மாதிரி அஜினமோட்டோ இதெல்லாம் சேர்த்துறதுனால என்ன ஆகுதுனாக்கா நமக்கு உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுது. இதனால் நமக்கு கழிவு சரியாக வெளியே ஏறுறதில்ல, மோஷனும் சரியாக போகிறதில்ல. அது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கழிவுகளாக ஒரு இடத்துல தேங்கி இருக்கும் போது நம்ம உடல் வியாதியாக ஆரம்பிக்குது. எல்லா ஒரு உறுப்புகளும் கெட ஆரம்பிக்குது. அப்போ கெடும்போது என்ன ஆகுதுனாக்க நமக்கு வியாதிகள் அதிகம் ஆகுது. இதனால் காய்ச்சல் வருது, சளி, இரும்பல், பக்கவாதம், சுகரும் இதனால் ஏற்படுது. இது எல்லாத்துக்கும் உடல் சுத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துங்களா, 1 லிட்டர் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. வெது சூடாக சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு கலந்தீங்களன்னா 2 மிக்ஸ் ஆகி உப்பு கரிக்கணும் தண்ணி. அதில் 1 எலுமிச்சம்பழம், அது சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால 1 எலுமிச்சம்பழம் அதில் பிழிஞ்சு விட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி சுடுதண்ணி வெது சூட்டில் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு உடல் உள்ள இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியேறும். நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரும்போது ஒரு முறையும் வரும்போது ஒரு டம்ளர் சுடுதண்ணி, அதாவது நம்ம உப்பு போட்டு செஞ்சு வச்ச சுடுதண்ணியை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக உங்கள் உடலும் சுத்தி ஆகிடும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதோட வெயிட் லாஸ் ஆன மாதிரியும் தெரியும், கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறும். இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க. இது நம் முன்னோர்கள் இது தான் செஞ்சாங்க. அப்போ எல்லாமே கடைக்கு எதுவுமே இல்லை, வீட்டு வைத்தியமாக தான் எல்லாருமே பார்த்துக்கினாங்க. வீட்டிலே இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அவங்கவுங்க உடலே அவங்க சுத்தியாக வச்சுருந்தாங்க. அதனால் யாருமே நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுன்றதே இல்லை, ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டாங்க. நம்ம வீட்டும் இருக்கிற சுற்றியும் இருக்கிற மூலிகையை மட்டும் பிடுங்கி சாப்பிட்டு நல்லா வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க.